இப்போ சிலிண்டர் இல்லாமல் 2 நாள் கடையை சாச்சிடுறாங்க. அதாவது 4 பேர் பொழப்பும் போகுது. ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்க. 5 பேர் குடும்பத்துக்கு. நாங்கள் தொழில் சேர்ந்துட்டு இருந்தோம், ஹோட்டல் தொழில் செய்துட்டு இருக்கோம். 5 பேர் இந்திக்கார பசங்களும் வேலை செய்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஊருக்கு போகிற சூழ்நிலை ஏற்படுது. ஏதாவது சிலிண்டர் கடைக்கு போய் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. மாஸ்டருங்க பாதிக்கப்படுறாங்க, லேபரு, ஹெல்பரு, கட்டிங் மாஸ்டர் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது, காலி ஆகிடுச்சுன்னா இன்னும் 2 நாளைக்கு வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. 1800 ரூபா சிலிண்டர் இப்போ 4000 ரூபாங்கிறாங்க. 4000 ரூபா கொடுத்தா கூட சிலிண்டர் கிடைக்க மாட்டாங்க. கடை வாடகை தரணும், கரண்ட் பில் கட்டணும், தண்ணி குடிக்கிற வாட்டர் வாங்குகிறோம். ஒரு வாட்டர் வந்து உங்களோட பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ண உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சுப்பிரமணிய சாமி ரியல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 10 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸோட இடம் வாங்குறது, விற்கிறது, லீஸ், ரெண்ட் அண்ட் ஜாயின் வெஞ்சர்ஸ் போன்ற எல்லா வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாங்க இருக்கோம். உங்க நம்பிக்கை தான் எங்களோட அஸ்திவாரமே. நாங்க உங்க ரியல் எஸ்டேட் பயணத்துல உறுதுணையா இருப்போம். மந்த்லி பில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கந்தன் சோலார்ஸ். அதிநவீன தொழில்நுட்பத்தோட வெல் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ்களால 100க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்து அதற்கான மானியத்தையும் நம்ம கந்தன் சோலார் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க பேருனா? என் பேர் எம் ரவி, பிரியா பாரதி, பாலகிருஷ்ணன், முகமது ஹுசேன். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றீங்க? இங்கே காலைல வந்து சாப்பாடு டிஃபனு, காலைல பொங்கல், பூரி, இட்லி, தோசை, வடைலாம் போடணும். சில பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. அது வரும்போதுக்கு நம்மளால் கொடுக்க முடியல. இன்றைக்கி சிலிண்டர்லாம் கொடுக்க முடியல. அதனால் இப்போ நான் சப்போஸ் வேற அடுப்பு கூட ஏறி வச்சு வெறும் சாப்பாடு மட்டும் தான் தரோம். சில பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு போகிறாங்க. இப்போ சிலிண்டர் இல்லாமல் 2 நாள் கடையை சாச்சிடுறாங்க. அதாவது 4 பேர் பொழப்பும் போகுது. ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்க. 5 பேர் குடும்பத்துக்கு காப்பாற்றணும். வேறு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது சிலிண்டர் கடைக்கு போய் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. விறகு அடுப்பில் தான் செய்யணும் போல இருக்குது. இல்லைன்னா கடை மூட்டு தான் வேறு வழி. எங்களுக்கு வந்து நாங்கள் தொழில் சேர்ந்துட்டு இருந்தோம், ஹோட்டல் தொழில் செய்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இருந்து 4-5 பேர் இந்திக்கார பசங்களும் வேலை செய்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஊருக்கு போகிற சூழ்நிலை ஏற்படுது கேஸ் தட்டுப்பாடுனால. அதனால் அவங்க போகக்கூடாதுன்றதுனால இப்போ நாங்கள் வந்து வண்டியில் பிரியாணி போட்டு வந்து நாங்கள் பைபாஸில் வந்து விற்கிறோம். நம்ம விறகுல தான் செய்கிறோம் பிரியாணி. ஆனால் இந்த பவுடர்லாம் வந்து சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அது இருக்கிறது தான், அது முடிஞ்சு தானே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போட முடியாது. பாஜக தலைவர் நாயனா நாகேந்திரன் வந்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது, போய் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையா கேஸ் தட்டுப்பாடுலாம் இல்லையா? இல்லை சார், நான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து கேஸ் புக் பண்ணுறேன். ஆனால் கேஸ் புக் ஆக மாட்டேங்குது. இப்போ அதேமாதிரி எங்கள் அக்கா வீட்டில் கேஸ் புக் பண்ணுறாங்க, புக் ஆக மாட்டேங்குது. எங்கள் அக்கா வீட்டில் கேஸ் புக் பண்ணிட்டாங்க, ஆனால் டெலிவரின்னு காட்டுது. ஆனால் ஒன்றும் ஆகலை, ஏன்னு தெரில. ஆனால் நான் இப்போ கூட உங்களுக்கு நான் வேணால் போட்டு காட்டுறேன் ஃபோனில். கேஸுக்கு வந்து நான் புக் பண்ணேன், என் நம்பர் கேஸில் இருக்குது. ஆனால் புக் பண்ணால் புக் ஆக மாட்டேங்குது. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம டேரெக்டாக போனோமா, என்ன ஒரு இதுன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம அங்கே தான் போய் புக் பண்ணுமா, இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியல. இப்போ பெட்ரோல் போட்டால் பெட்ரோல் பங்க்கில் லைன் அவ்வளோ க்யூ நிற்கிறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. இப்போ எங்களுக்கு வரல, அவ்வளோ தான் ஸ்டாப் பண்ணுறோம். சிலிண்டர் சப்ளை பண்ணுறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. என்ன மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் எல்லாம் இந்த போர் நடக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை. அது பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா சமமாக எல்லா மக்களுக்கும் சிலிண்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேஸ் இல்லாமல் பெரிய பெரிய ஹோட்டல்ஸே மூடிட்டு இருக்காங்க. உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? சின்ன சின்ன கடையும் கூட சாச்சிடுறாங்க. தள்ளுவண்டியில் போகிறவங்களும் செய்கிறாங்க, பெரிய பெரிய கடையும் செய்கிறாங்க. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சிலிண்டர் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குனு புகாரில் போட்டோமா, போட்டு கேஸை போட் பண்ணோமா, சரண் அடிச்சு முடிச்சாலும் தக்காளி சார், தாமரை சார் பிரிஞ்சுக்கிங்க எல்லாம் டம்மிலே போட்டுடலாம். அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 20 வருஷம் பின்தங்கி போயிட்டோம், அவ்வளோதான். முதல்ல கேஸில் இருந்தோம், இப்போ வந்து விறகு அடுப்பு கண்டிஷனுக்கு வந்துட்டோம். 20-25 வருஷம் பின்னாடி போயிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். 4000 கடை சாச்சிருக்காங்க. இது மக்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் இப்போ இந்த ஒரு நாள், இந்த 2 நாள் கஷ்டத்தினால ஒரு 4000 கடை சாச்சிட்டாங்க. ஹோட்டலு, பெரிய பெரிய ஹோட்டலில் ஏதாவது ஒரு 40 கிலோ சாப்பாடு, 50 கிலோ சாப்பாடு, 20 கிலோ பிரியாணி வரங்கள்லாம் சாப்பிட்டாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள் சாப்பிட்றதுக்கு வெளியில் லாங்கில் வரும் சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அலம்பு வராங்க பாவம். இங்கே போனால் வேலூர் போனால் சாப்பிட்னா ஒரு தக்காளி சாப்பிட்லாம், ஒரு 40 ரூபா தக்காளி சாப்பிடுவாங்க. அது வழி இல்லை. சிலிண்டர்லாம் என்ன பண்ண முடியும்? அடுப்பில் செய்ய முடியாது. ஆனால் ரொம்ப கஷ்டம். இது வந்து சிலிண்டர்லாம் ரொம்ப ப்ராப்ளம். இப்போ ஒரு 5000 கடை சாப்பிட்டாங்க. இந்த கடையில் ஓப்பன் ஆகலை. பெரிய பெரிய ஹோட்டலும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு ஹோட்டலான இப்போ பாஸ்போர்ட் போடணும், இதை போடணும், சிக்கன் ரைஸ் போடுவோம், அதுக்கப்புறம் எல்லாம் போடுவாங்க. சாம்பார், ரசம், மோர் எல்லாம் வைக்கணும்னா ஒரு சிலிண்டர் தான் செய்ய முடியும். அது இல்லை. அது இல்லாத காரணத்தினால இப்போ ஒரு 5000 கடை போல சாப்பிட்டாங்க. ஏன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, டிஃபன் கடைக்காரங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. கேஸ் சிலிண்டர் வந்து வந்துச்சுன்னா எல்லா கடையும் பழையபடி திறக்க போகிறாங்க. அது இல்லாமல் தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கேஸ் டிமாண்டாக இருக்குது, கிடைக்க மாட்டாங்குது. அதனால நிறைய வேலை பார்க்குற மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. மாஸ்டருங்க பாதிக்கப்படுறாங்க, லேபரு, ஹெல்பரு, கட்டிங் மாஸ்டர் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க.
அதனால் தமிழ்நாடு அரசு இதுக்கு சீக்கிரம் ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி நாங்கள் வேண்டிக்கிறோம். ஏகப்பட்ட கடை இன்னைக்கு வந்து மூடி இருக்கு. சிலிண்டரோட விலைவாசிலாம் இப்போ எப்படி இருக்கு? சிலிண்டர் 2500 சொல்கிறாங்க, 3000 சொல்கிறாங்க. முன்னாடி 1300 சொன்னாங்க, இப்போ 4000 5000 சொல்கிறாங்க. அதனால் வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கிடைக்குதா? கிடைக்கல, ஆனால் கிடைக்குது. இல்லை காசு எஸ்ஐ 2000 கேட்குறாங்க. எங்ககிட்ட பெரிய சிலிண்டர்லாம் கைவசம் கிடக்குது. ஆனால் விலைவாசி வந்து எல்லாமே இப்போ 1800 விட்ட சிலிண்டர் இப்போ 4000 ரூபாங்கிறாங்க. 4000 ரூபா கொடுத்தா கூட சிலிண்டர் கிடைக்க மாட்டாங்க. விநியோகம் எங்கேயுமே இல்லை, சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது, டிமாண்டாக இருக்குது. எங்கே கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சமைக்க கொள்ளவும் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் எல்லாருமே கரண்ட் அடுப்பு வாங்கி சரவணா ஸ்டோர்லேருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. விலை தான் வர ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. விலை இந்த தூரம் வாங்கிடலாம், ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்களா? இப்போ அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை ஆகுது. இது இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, காலி ஆகிடுச்சுன்னா இன்னும் 2 நாளைக்கு வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. மெனுவில் என்னென்ன ஐட்டம்லாம் குறைச்சிருக்கீங்க இப்போ? நாங்கள் போட்ட ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே குறைச்சிட்டோம். இப்போ ஒன்லி பிரியாணி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணல. அதில் பகோடா எதுவுமே போட முடியாது, பகோடா தவா கறிலாம் எதுவுமே போட முடியாது. இதில் நம்ம வந்து 65 பக்கடா இதெல்லாம் கொஞ்சம் போட்டதை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அதெல்லாம் குறைச்சிட்டோம். இதனால கஸ்டமர்கள் எதுவும் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களா? அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இன்னைக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் தான் அதோடைய ரிசல்ட் தெரியும். ஒரு சிலர் 65 பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க. அது 65 போட முடியலன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் நம்ம வாங்க மாட்டாங்க. ஆமாம், கஸ்டமர் வந்து வாடிக்கையாளர் கேட்டது கிடைக்கலன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்கிறாங்க எல்லா கஸ்டமரும். ஓகே, இது சிலிண்டருக்கு மாற்ற என்னென்ன மாதிரியான செயல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க? எதுவும் ஐடியா இருக்கா? எது இல்லை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. பெட்டல் மாதிரி இருக்கிறப்போ ஏன்னா வந்து விறகடுப்பை பயன்படுத்த சொல்லி அறிவுறுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படி தான் இப்போ பண்ண போகிறோம். அப்படி தான் இப்போ வீட்டில் இருந்து தான் செஞ்சு எடுத்துன்னு இங்கே செய்ய முடியாது, கடையில் செய்ய முடியாது. இப்போ இது காலி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ வீட்டில் போய் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். கடையில் வச்சா என்ன? கடையில் இங்கெல்லாம் வைக்க முடியாது சார், பப்ளிக்லாம் வைக்க முடியாது. யாருன்னா வந்து மெரிச்சிடுவாங்க, இல்லை போலீஸ்காரை பார்த்து ஃபயர் ஆகும் அது இதுன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் ரோட்லலாம் வச்சு சிலிண்டர்னால் இனி பழைய மாதிரி விறகடுப்பு வச்சு தான் கொளுத்தணும். என்ன அப்போ தான் சிலிண்டர் தட்டுப்பாடு வராது. சரிங்களா? ஒரு முக்கியமான இதெல்லாம் நம்ம விறகடுப்பில் செஞ்சுருக்க வேண்டியதான். ஏதாவது சிக்கன் பக்கடா, பீஃப் பக்கடா, மட்டன் இந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு, டப்பா கறி இந்த மாதிரி போடுறதுக்கு நம்ம சிலிண்டரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். முடிஞ்ச அளவு நம்ம சிக்கனமாக சிலிண்டர் செலவுகளை கொஞ்சம் குறைச்சி பண்ணோம்னா எல்லாத்துக்குமே கிடைக்கும். வேறு இங்கே எலக்ட்ரிக்கல் அடுப்பு இங்கே நம்ம கரண்ட்டு கிடையாது, அதுவும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். யாரும் இருக்கிற வரையும் பிரியாணி மட்டும் ஓட்டு போகலாம், அவ்வளோதான். அது நம்மளுக்கு பரவாயில்ல. பெரிய பெரிய கடைக்கெலாம் சுத்தமாக கடையில் லீவ் விட்டாங்க. வேற போய் யூஸ் பண்ணல சார். வந்தால் போச்சே ஆகிடும், கண்ணுக்கு ஏதிக்கும். வரவாளுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக கஷ்டமாகிடுது. ஒரு கண்ணு ஏறி கண்ணை காக்குவாங்க, சாப்பிட முடியாது, மூச்சு திணறுக்கும். அது ஒரு பெரிய நோயாக வந்துடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகும்? இப்போ எவ்வளோ நஷ்டத்தை சந்திக்கிறீங்க இதனால? எங்களுக்கு இப்போ ஆடுற வியாபாரம் வந்து மொத்தமே இப்போ வந்து ஒரு 3000 தான் நடக்குது. இந்த 3000 வந்து இப்போ 3 மாதம் சம்பளம் தரணும். பாசம் வைக்கிற பொம்பளைக்கு ஒரு 600 தரணும் ஒரு நாளைக்கு. இந்த 1000 ஒரு நாளைக்கு 3600 சம்பளம் தரணும். கடை வாடகை தரணும், கேன் பில் கட்டணும். இந்த தண்ணி குடிக்கிற வாட்டர் வாங்குகிறோம். ஒரு வாட்டர் வந்து 30 ரூபா தராங்க. இதெல்லாம் வாங்கும்போது எங்களுக்கு கட்டுப்படி ஆகல.